பட்சிக்கிற அக்கினியை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளிலே தொடங்குவோம். உபாகமம் 4:24 சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிகிற எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். மோசே கர்த்தருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவாக போதிக்கிறார். நாம் கர்த்தருடைய மகிமையை புரிந்து கொண்டால் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய துணிய மாட்டோம். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார், அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்க அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மற்ற எந்த நபருக்கும் அல்லது விக்கிரகங்களுக்கும் கொடுக்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருந்து நமக்கு உதவி செய்வார். ஆமீன்.